மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஊடகவியலாளர் பலவேசம் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். திமுக இந்த கூட்டணி சிதறப் போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த கூட்டணி கணக்கு என்னவா மாறும்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வருஷமா தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி. இதுல சிதறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வெளியில இருந்து பேசக்கூடியவங்க சொல்ற விஷயம் தான். இப்போ சிதறனா வேற எங்க போவாங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வேணும்ல. இல்ல ஆப்ஷனா இப்போ ஒரு புது கட்சி ஒண்ணு உருவாகி இருக்குல்ல, ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வேணும் அப்படிங்கிறது அதோட எய்ம் அப்படிங்கிறது. இப்ப இந்த கூட்டணியில இருந்து விலகினாங்க அப்படின்னா வேற ஏதாவது நம்ம ஒரு கூட்டணிக்கு போகணும், இல்ல புதுசா வந்திருக்க ஒரு கட்சியை தேடி போகணும் அப்படிங்க. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, காங்கிரஸ், மதிமுக, முஸ்லீம் லீக், இப்படி நிறைய கட்சிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாஜக கொள்கைக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள். அப்போ இவங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. இன்னொன்னு விஜய் பக்கம் போகலாம் அப்படிங்கிறது. ஏன்னா புதிய ஒரு கட்சி, அவர் நிறைய வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறாரு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த கட்சிகளுக்கு தோணலாம். நம்ம இத்தனை நாளா 4 தொகுதி 5 தொகுதிகளுக்கு நம்ம இங்க கூட்டணியில இருக்கிறோம், அவர் நமக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் தராரு, நம்ம அங்க போகலாம் அப்படின்னு இவங்களுக்கு தோணி இருக்கணும். ஆனா இவங்க எதுவுமே அதை பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா அவர் இன்னும் களத்துல செயல்படாம இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறார். கடைசி அவர் டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்ல மக்களை சந்திச்சார். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே மக்களை சந்திச்சு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடத்தல. அவங்க கட்சியை சந்திச்சு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடத்தல. இப்ப சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு கூட எனக்கு பொங்கல் லீவ் கொடுங்கன்னு தான் கேட்டுட்டு வந்தார். அவர் பொங்கல் கொண்டாடினாரா கூட இல்ல. ஸோ இப்படி எதுவுமே நிரூபிக்காத, களத்துல இல்லாத, என்ன வாக்கு சதவீதமே தெரியாத ஒருத்தரை நம்பி இந்த கட்சிகள்லாம் போவாங்க அப்படிங்கிறதும் பெரிய கொஸ்டின் தான். ஸோ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இன்னொன்னு இது இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணி, தொடர்ச்சியா வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. இங்க இருந்தா அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது, எம்பி சீட்டு கிடைக்குது. ஸோ அதைத்தான் எல்லா கட்சிகளும் விரும்பாங்க. இன்னொன்னு பாஜக இங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு மதவாத சிந்தனைகளுக்கு எதிராக ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்தியா கூட்டணி நிலையா இருக்கு. அதனால வேற பக்கம் போறதுக்கான அவங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. இந்த கூட்டணி தொடர்ச்சியா இந்த தேர்தலையும் தொடரும். பல காங்கிரஸ்ல இருந்து நீங்க அடுத்த கேள்வி கூட கேட்கலாம். அந்த காங்கிரஸ்ல இருந்து நிறைய அதிகாரத்தில் பங்கு இன்னைக்கு நிறைய எம்பிஸ் கேட்கிறாங்க, முன்னணி தலைவர்கள்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சோம் அப்படின்னாலும், அங்க காங்கிரஸ் கூட்டம் நடந்தப்போ அவங்கள்ட்ட சொன்ன ஒரே விஷயம் தான், யாரும் சோசியல் மீடியால பேசாதீங்க, கூட்டணியை பத்தி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இங்க திமுக ஒரு நிலையான ஒரு ஆட்சி கொடுக்குறாங்க, மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு, அவங்க திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, அதனால நம்ம போக வேண்டாம் அப்படிங்கறதா ஒரு ஆப்ஷனா. இல்ல சோசியல் மீடியால யாருமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தலைமை சொன்னாலுமே அதுல இருந்து அந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அல்ட்ரா சில்ட்ர ஐடிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு. அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ தலைமைக்கு கட்டுப்படாம தான் காங்கிரஸ் இருக்குதா? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட தலைவருமே அந்த கட்சியின் தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க யார் என்ன சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைமையா இருப்பாங்க. ப. சிதம்பரம் அவர்கள் தலைமையில ஒரு குரூப் இருப்பாங்க, தங்கவேலு தலைமையில ஒரு குரூப் இருப்பாங்க, செல்வ பெருந்தகை தலைமையில ஒரு குரூப் இருப்பாங்க, KS அழகிரி தலைமையில ஒரு குரூப் இருப்பாங்க. இப்படி தனித்தனியா தான் அவங்க எப்போதுமே செயல்படுவாங்க. தேர்தல்னு வரும்போது கூட அவங்க பெருசா களத்துல இறங்கி வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதும் பெரிய கொஸ்டின் தான். ஸோ அப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. ராகுல் என்ன சொல்றாரு, கார்கே என்ன சொல்றாரு, இங்க சிஎம் ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பேசணும்னு ஒழிஞ்சு மேல இருக்க தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதா. கீழே இருக்கிறவங்க இன்னைக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க, நாளைக்கு தேர்தல் வேலை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. இல்ல இவங்க இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு பகிரங்கமா இப்படி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த கொடுக்கறது எல்லாருமே யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஸ்களா இருக்கிறாங்க. அதே இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்பில்லாத ஒரு பர்சனா தான் இருக்காங்க. அதனால அவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாமா? அப்படி இல்ல. அவங்களுக்கு என்ன ஒரு ஏம்னா இப்போ புதுசா நமக்கு ஒரு வழி இருக்கு, விஜய் பக்கம் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கிறதுனால இவங்க நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற மிரட்டி பார்க்கிற மாதிரி. மிரட்டி பார்க்கல, நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. காங்கிரஸ் கட்சி இத்தனை வருஷமா 67க்கு பிறகு இங்க பெருசா ஒரு ஆட்சி அமைக்கல. கூட்டணி ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்தா அவங்க தொடர்ச்சியா MP MLAs அப்படி வெற்றி பெற்றுக்கிட்டே வராங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நம்ம இத்தனை வருஷம் இருந்துட்டோம், நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம தனியா நம்ம தேர்தலில் போட்டிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னோட கட்சியை வளர்க்கறதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு கட்சியில நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னோட கட்சியை வளர்த்துட்டு
இவங்க இதெல்லாம் பேசுனாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா இவங்க கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனை இருக்கும்போது வெளியில இவங்க அதை பேசுறது வந்து அது ஒரு நகை முரண் தான். இல்ல கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, கட்சியை வளர்க்கறதை தாண்டி தான் வளரணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சீட்டு கேட்டிருந்தாங்க, கிடைக்கல. சோ அந்த ஒரு விரக்தியில பேசுறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையுமே இருக்கு. இல்ல பொதுவா எல்லா கட்சிகளுமே வந்து தான் கட்சிக்கு வந்து அதிக சீட்டு கிடைக்கணும், நம்ம கட்சியில நிறைய பேர் எம்எல்ஏ ஆக்கணும் அப்படிங்கறதா ஒரு ஏமா இருக்கும். இப்ப திமுகல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து தொகுதிகள் கொடுக்கும்போது திமுகவில் இருக்கிற தொண்டர்களே என்ன செய்வாங்கன்னா, நமக்கு நிறைய சீட்டு வேணும்ல, நம்ம கட்சி ஆளுகளும் வேலை செய்யறாங்கல்ல, நம்ம போட்டி போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடியதுதான், நமக்கு அதிகமா சீட்டு வேணும், நம்ம அதிக எம்எல்ஏக்கள் வேணும் அப்படிங்கிறது. சோ அதை நினைக்கிறதுல அவங்க நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அதேதான் அவங்க வந்து களத்துல வேலை செஞ்சு தன்னோட கட்சியோட வளர்த்து வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டு நம்ம இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அது பேச வேண்டியது. இல்ல இஃப் இன் கேஸ் காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி வச்சா அந்த களம் வந்து எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? பெருசா ஒண்ணும் இருக்காது. இப்போ தாவேகா என்ன இருக்கோ அதுதான். தாவேகா அவர் விஜய் நம்பி போறதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும்ல. இப்ப அவர் களத்துல வந்து நிக்கிறாரு, நிறைய போராட்டங்கள் பண்றாரு, மக்கள் பிரச்சனைகளை பேசுறாரு அப்படின்னா அவரை நம்பி சிலர் போவாங்க. சோ இவர் வந்து ஒரு வேலை செய்யறாரு, இவர் வந்து நம்ம நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கட்சியோட தலைமையும் எதுவும் தலைவரா இருக்கிற விஜயும் எதுவும் பேச மாட்டாரு, அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்களும் எதுவும் பேச மாட்டாங்க. தலைவர் ஏதாவது பேசினா நம்ம பேசுவோம் அப்படின்னு அமைதியா இருப்பாங்க. இந்த சோசியல் மீடியால அவங்க சொல்ற விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் ஏதாவது பேசி சண்டை போட்டுக்கிட்டு நாங்க கட்சியை பார்த்தே எவ்வளவு பெருசா இருக்கு, அவர் சும்மா அப்படி கையை காட்டிட்டு போனா கூட தலைவன் பாரு அப்படி கெத்தா போறாரு, சந்தோஷமா போறாரு, சிரிச்சிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் தான் அவங்க திருப்பி திருப்பி சோசியல் மீடியாலே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவரை நம்பி போறதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் இல்ல அப்படிங்கறதான் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கூட்டணி அப்படி பேசும்போதே ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து எங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கு. அவரு சொல்லும் போது வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அந்த வெற்றி அப்படிங்கறத வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அவரு ஒரு திரை நடிகரை நம்பி போவாரான்னு தெரியாது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப அந்த நான் அரசியல் வர போறேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்ன போது ரொம்ப எதிர்த்தது அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் தான், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். பாபா படம் வந்த போதெல்லாம் பயங்கர எதிர்ப்பு இருந்தது, பயங்கர பிரச்சனைகள்லாம் நடந்தது. ஸோ ஒரு திரை நடிகரை நம்பி மருத்துவர் ராமதாஸ் போவார் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் தான். ஸோ அவர் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற அவருக்கு ஆப்ஷன் வந்து அதிமுக பாஜக தான். ஏன்னா இந்த பக்கம் விசிக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியா முனைவர் திருமாவளவன் வந்து சொல்றது பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது தலைவர்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க, கடைசியா என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல இன்னொரு கருத்தையுமே பார்க்க முடியுது, விசிகாவே திமுக கூட்டணியில இருந்து வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அவருக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கு. இதெல்லாம் வந்து வெளியில சோசியல் மீடியால பேசுறது, இந்த கட்சியை வந்து எப்படியாவது விசிகா வந்து பிரிச்சு கொண்டு போயிடணும் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல பேசியிருக்கு. ஆதவர்ஜுனா வந்து விசிகால இருந்து வெளியில வந்து முதல் மேடை அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில பேசும்போது அவர் பேசுனது வந்து அண்ணன் திரும்ப வந்து இங்க வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணியில கட்டமைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகித்தது முனைவர் திருமா அவர்கள் தான். ஸோ அவர் வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியில போவாரு, எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் சும்மா ஒரு வேடிக்கையான பேச்சு தான். அதை நம்ம கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்க பேசியிருக்கும் போது சொன்னீங்க வாயை திறக்க மாட்டாரு தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவர் வாயை திறக்கலனாலுமே அவரை பத்தின பேச்சுக்கள் வந்து சுத்தி இருந்துட்டே தானே இருக்கு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இது வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் அப்படின்னு பார்க்கலாமா? சக்சஸ் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு தான், ஒரு மாய பிம்பம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் வந்து ஒரு உச்ச நடிகர், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நானும் ஒரு விஜய் ரசிகர் அப்படிங்கிறதுல சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர் போஸ்டர் எல்லாம் ஒட்டி ஆஹா தலைவன் அப்படின்னு கொண்டாடின உங்களுக்கு பதவி கிடைக்குங்க. போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கீங்க. போஸ்டர் இல்ல, போஸ்டர் ஒட்டினா பதவி தர மாட்டாங்க, புதுசா வந்தாதான் பதவி தருவாங்க. அங்க போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு எல்லாம் பதவி. அதுதான் அவங்களோட இதுவே அவங்க அறிவிச்சது. ஆனந்த் அவர்கள் பேசும்போது சொன்னது அதுதான், போஸ்டர் ஒட்டினவங்க தான் இங்க பதவி. ஆனா இங்க இப்ப புதுசா வந்தவங்க நீங்க இப்ப போட்ட லிஸ்ட் எல்லாம் பார்த்தா தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு தான் எல்லாம் பதவி கொடுத்துருப்பாங்க. போஸ்டர் ஓட்டுனவங்க காசு கொடுத்தாதான் பதவி அங்க. அப்படி ஒரு பெரிய பிம்பம் அப்படிங்கிற விஜய்க்கு இருக்கு. அதை வச்சு அவர் ஏதாவது செய்யணும். இன்னைக்கு சோசியல் மீடியால அவரை ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க, அவர் கட்சியில இருக்கக்கூடிய கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், நிறைய போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க ஒரு வார்த்தையாவது பேசுங்க. இல்ல அதை கவனிக்க வேண்டிய திமுகவே அமைதியா தானே இருந்தாங்க. இல்ல திமுக வந்து அதை அட்ரஸ் பண்றாங்க, ஒவ்வொரு விஷயமா அட்ரஸ் பண்றாங்க. இப்போ ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது, ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சாங்க, அதை ஒரு பேச்சுவார்த்தை மூலமா சரி பண்ணாங்க. அடுத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது, அமைச்சர் சேகர் பாபு பேசி அதை சரி பண்ணாங்க. அப்புறம் இடையில எத்தனை நாளுக்கு அப்புறமா சரி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, எத்தனை மாதங்களுக்கு அப்புறமா சரி பண்ணாங்க? எத்தனை மாதங்கள் சரி பண்ணாலும் தொடர்ச்சியா அவங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. மேயரா இருக்கட்டும், அமைச்சர் சேகர் பாபுவா இருக்கட்டும், அடுத்த கட்ட நிர்வாகிகளா இருக்கட்டும், தொடர்ச்சியா அவங்க கூட பேச்சுவார்த்தை இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல முடிவு வந்ததுக்கு அப்புறம் அது பின்வாங்கப்பட்டது. இப்ப இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுறாரு, தொடர்ச்சியா பேசுறாங்க, அவங்கள்ட்ட என்ன கோரிக்கையோ அதை பேசுறாங்க, அதை அட்ரஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. அதை எப்படியா நம்ம தீக்கணும், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலை செய்யறாங்க.
ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பொதுமக்களா போய் நேரடியா சந்திச்சு ஒரு போராட்டத்துல கலந்துட்டு எதா இருந்தாலும் அவர் பனையரை கூப்பிட்டுருவாரு, அங்க வச்சு தான் பேசுவார். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிம்பம் இருக்கு, ஒரு இளைஞர்கள் கூட்டம் உங்களுக்கு பின்னாடி இருக்கு, அதை வச்சு நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய கொஸ்டின் தான் இருக்கு அவர்கிட்ட. எதுக்குமே நான் வாயை திறக்க மாட்டேன், எதை பத்தியுமே பேச மாட்டேன். இன்னைக்கு இப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்துல வந்து அவர் ஏதாவது பேசுவாங்கன்னு கேட்டா அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, நாங்க பேச வேண்டாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு விஷயத்த பேசணும்னா அது நீங்க ஒரு அரசியல் தலைவரா பேசணும், அதை அட்ரஸ் பண்ணணும், அதுதான் மக்கள் விரும்புவாங்க. இங்க இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்குறீங்களா, அப்படிதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. உங்க கட்சி தொண்டர்கள் உங்களை நீங்க எப்படி வேணாலும் உங்களை கொண்டாடலாம், தூக்கி வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க, ஒரு பிரச்சனையில கூட இவர் வந்து முன்னாடி நிக்க மாட்டாரு அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணணும், ஒரு பெரிய பிம்பம் அவர் பின்னாடி இருக்கு, அதை அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. இல்ல அவரு பிரச்சனை அட்ரஸ் பண்றதுக்கே யாரும் இல்லாம தான் இருக்கு. சொந்த வகையில நீங்க திருப்பரங்குன்றம் பத்தி பேசியிருந்தீங்க, அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு, அதனால எங்களால வாய் திறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சரியான வாதத்தை தான் அவங்க முன்னெடுத்து வச்சிருந்த மாதிரி பார்த்தேன். இல்ல நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னா எந்த வழக்கு இருந்தது அப்படிங்கிறது அங்க இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருத்தர் போய் ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் போய் விளக்கு ஏத்தணும்னு கேட்கிறாரு. அதுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பெறுகிறாங்க. அரசு வந்து அதை பண்ண விடல. அந்த அரசு வந்து நாங்க வந்து தொடர்ச்சியா என்ன ஃபாலோ பண்ணுவோம் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரச்சனையில யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிறதா, ஒண்ணு விளக்கேத்துற ஒரு பக்கம், ஆமா அவர் விளக்கேத்தட்டுங்க சரிதான் அப்படின்னு சொல்லணும். இல்ல இந்த பக்கம் அரசு பக்கம் நின்று, இல்ல அரசு வந்து பாரம்பரியமா என்ன கடைபிடிக்குதோ இது வரைக்கும் எங்க விளக்கேத்திட்டு இருந்தாங்களோ அந்த பக்கம் விளக்கேத்தணும் அப்படின்னு அரசு பக்கம் நிக்கிறது. இந்த ரெண்டு பக்கமே நான் நிக்க மாட்டேன், ரெண்டு பேரும் அடிச்சு நடுநிலைமையா நின்னா அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி லாரி அடிச்சுட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி நடுநிலையா நான் நிப்பேன் அப்படிங்கிறது ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னா. அந்த வார்த்தை வேணா தவறா இருக்கலாம், ஆனா நடுநிலை அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. வலது பக்கம் நிக்கணும் இல்ல இடது பக்கம் நிக்கணும். ரெண்டு பக்கமே நிக்காம நான் அமைதியா இருப்பேன், பேச வேண்டாம், கோர்ட்ல கேஸ் இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்தியாவில வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு, அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்றதே சரி இருக்காதுல்ல. இல்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை பத்தி கூட அவங்க பேசியிருந்திருக்க கூடாது. ஆனா அதுல வந்து கரூர் சம்பவம் குறித்து அதுல வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படிங்கிற அந்த நரேஷன் வந்து இன்னுமே இருந்துட்டே இருக்கு, திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயத்த போய் அவங்க சிபிஐ விசாரணையிலையும் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? சிபிஐ விசாரணையில அவரு இதுக்கு முன்னாடி அவங்க கட்சி நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் எல்லாரும் தொடர்ச்சியா போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் போறாரு. அப்ப அவங்களே முதல்ல சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி பாலாஜி மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அவர் தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு அங்க அவங்க சொல்லியிருக்கணும். அது போக இங்கு வழக்கு நடந்த போது கூட அவங்க எந்த இடத்துலயுமே அதை சொல்லவே இல்லை. இது பின்னாடி சதி இருக்குன்னு அவங்க எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. அவங்களோட அஃபிடவிட்ல கூட அதை குறிப்பிடல. செந்தில் பாலாஜி மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, ஏதோ ஒரு சதி வேலை நடந்திருக்கு அப்படின்னு அவங்க எந்த விதத்திலுமே எங்கேயுமே சொல்லல. சும்மா சோசியல் மீடியால ஒரு கட்டமைப்பு பண்றாங்க, செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம் அப்படி நீங்க காரணம் அப்படின்னா உங்க அஃபிடவிட்ல சொல்லுங்க, பப்ளிக்கா ஒரு மீட்டிங் போட்டு சொல்லுங்க செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு, உங்க தலைவர் ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. எதுவுமே பண்ண மாட்டோம், சோசியல் மீடியால நாங்க ஒரு கட்டமைப்பு பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத அவர் யோசிக்கிறாரு. இந்த விசாரணை அப்படிங்கிறது வந்து சரியான வழியில தான் போயிட்டு இருக்கா, சரியான முறையில நடக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? கரூர் வழக்கு சொல்லுங்க. கரூர் வழக்கு வந்து இவர் தானா போய் வாண்டடா வண்டியில ஏறினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க ஒரு நபர் ஆணையம் போடுறாங்க, அது விசாரிக்கிறாங்க. அஸ்ரா காருக்கு தலைமையில ஒரு போலீஸ் டீம் போட்டு அது விசாரிக்கிறேன். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சிபிஐக்கு போனாங்க. அவங்க உடனே ஒரு வாதம் பார்ப்பாங்க, நாங்க சிபிஐ கேட்கல, கோர்ட்டு தான் வந்து சிபிஐ கொடுத்து. சிபிஐ கேட்டது ஒரு பாஜக வழக்கறிஞர், ஒரு பாஜக வழக்கறிஞர் சிபிஐ கேட்டு இவங்க வந்து ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு தனிநபர் ஆணையம் அதை வந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவருக்கு பிரச்சனை எங்க இருக்கு, சிபிஐ விசாரணை டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சிபிஐ ஆஃபீஸ் சென்னையில இருக்கு, கரூர்ல ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, அங்க வச்சு விசாரிக்கலாம். இது எல்லாம் இல்லாம டெல்லியில போய் விசாரணை நடக்குது. 12ஆம் தேதி ஒரு நாள் போனாரு, இப்போ ஒரு வாட்டி போயிருக்காரு. 7 மணி நேரம் அன்னைக்கு விசாரணை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை மணி நேரம் விசாரணை பண்ணிடுவாங்க தெரியாது. சோ அங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, இவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஏன்னா இவருக்கு வந்து பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா கேமரா ஆக்ஷன் சொன்னீங்கன்னா அதை போய் நடிச்சுட்டு வருவாரு. நீங்க போய் உட்கார்ந்து கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அவரு என்ன பதில் சொல்வாருன்னு தெரியாது. சோ இவர் வாண்டடா போய் மாட்டிக்கிட்டாரு சிபிஐல, அவ்வளவுதான். இல்ல அந்த விசாரணைக்கு முதல் நாள் போகும்போது கருப்பு சட்டை போட்டு போனாரு, அதையுமே வந்து ஒரு பேசு பொருளா மாத்திருந்தாங்க. அப்போ அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு போனது எதிர்ப்பு காமிக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு விசாரணை போகும்போது வெள்ளை சட்டை போயிருக்கிறாரு, அது வந்து சமாதானத்துக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். கருப்பு சட்டை போட்டு போனது வந்து அவர் கூட ஒரு ஜோசியர் போயிருக்கிறாரு. அந்த ஜோசியர் சொல்லி பிளாக் அண்ட் பிளாக் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு ஒரு ஜோசியர் சொன்னதுனால பிளாக் போட்டு போனாரு. இவங்க உடனே பெருசா ஆகா தலைவனை போடுறா எவ்வளவு தைரியமா போனா அப்படின்னு இவங்க சந்தோஷத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஜோசியர் சொன்ன, இன்னைக்கும் அந்த ஜோசியர் கூட போயிருக்காரு அவர் கூட. ஓகே, இன்னைக்கும் போயிருக்காரு. இல்ல ஜோசியருக்கு அங்க என்ன வேலை முதல்ல? அதாவது நீங்க இந்த டைம்ல பேசுங்க, இது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இது சிபிஐ விசாரணையில சாத்தியமாகுமா? சிபிஐ விசாரணை அவங்க வந்து நல்ல நேரம் வரட்டுப்பா, வெயிட் பண்றேப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இவர் நம்புறாரு, இந்த ஜோசியரை கூட்டு போனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அவரு அதை சிரிக்கிறது வேற அவர் ஒண்ணுமே சொல்ல. ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஜோசியரை கூட்டு போறதுங்கிறது அவங்க கட்சிக்காரங்களே இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியால எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு எதுக்குங்க ஜோசியரை கூட்டு போறாரு அப்படின்னு.
ஸோ அது தெரியல. இல்ல அந்த ஜோசியருக்கு வந்து செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியுமே கொடுத்திருந்தாங்க. டிசம்பர் மாசத்துல ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. அது இதை விட பெரிய கொடுமை அப்படின்னே பார்க்கலாம். இந்த விசாரணை இது மூலமா வந்து ஒரு பப்ளிசிட்டி தேட இது பண்றாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வேணும்னு கேட்டது அவங்கதான், இப்போ வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதுமே அவங்கதான். சோ ஒரு சிம்பத்தி அரசியல் பண்றாரா விஜய்? சிம்பத்தி அரசியல்லாம் இல்ல, பாஜக அவர் வந்து தெளிவா மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிபிஐ வழக்கு அவர் 2 நாள் விசாரணைக்கு போறாரு. அடுத்து தணிக்கை துறையில அவங்க படத்தை வெளியிட மாட்டுறாங்க. இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கார் வாங்கின இதுல வந்து அவர் பணம் கட்டினது 1,15,000 ரூபாய் ஏதோ அமௌண்ட் கட்டியிருக்கிறாரு, அது சரிதான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தொடர்ச்சியா பாஜக வந்து இந்த துறைகள்லாம் வச்சு ஐடி இடி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணமோ அது வந்து தெளிவா பண்றாங்க. இது வந்து அவர் பாஜக போய் வாண்டடா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அவர் வந்து இது வந்து சிம்பத்தி அரசியலோ இதை பார்த்தலாம் பெருசா சிம்பத்தி வந்து அவர் பின்னாடி எல்லாரும் போயிருவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. இல்ல இப்போ நம்ம எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகும்போது அவங்க அடிபட்டிருந்தது அந்த துப்பாக்கி சூடு இது பண்ணும்போது அந்த ஒரு அனுதாப ஓட்டுகளை வச்சு ஆனார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. சோ இவர் வேற நவீன எம்ஜிஆர்னு சொல்றாங்க. சோ அந்த வழியில அவர் ஃபாலோ பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு முதல்ல ஆகல, முதல்ல அவர் வெற்றி பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் தான் துப்பாக்கி சூடுல அமெரிக்கால இருக்கும்போது படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு ஒண்ணு சொல்லுவாங்க. இவர் வந்து எம்ஜிஆர் கூட எல்லாம் இவரை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்தாரு, திமுகல வேலை செஞ்சாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, பொருளாளரா இருந்தாரு. திமுகல வந்து அத்தனை வருஷம் அவர் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வெளியில போய் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சர் ஆகிறார். இவர் அப்படிலாம் இல்லை, இவர் நேரா வந்தா நான் சிஎம் சீட்ல தான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால எம்ஜிஆர் கூட இவரை கம்பேர் பண்ணாதீங்க, அது சரி இருக்காது. நீங்க சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க பாஜக கிட்ட போய் வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா பாஜக தான் தாவேக்காவே உருவாக்கிச்சு அப்படிங்கிற ஒரு தியரியுமே இருக்கு. ஆமா, உண்மை அதுதான். அப்புறம் எப்படி அவர் போய் மாட்ட முடியும்? இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்கேன். அறிவிச்சுட்டு அந்த கொள்கை எதிரிக்கு எதிராக இவர் இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காருன்னா பேசல. கரூர் சம்பவத்துக்கு பிறகும் இவர் பாஜகன்ற வார்த்தையே உச்சரிக்கல, பாஜக RSS அந்த வார்த்தையே உச்சரிக்கல. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவரை வந்து நம்ம உருவாக்கி விட்டா திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா களம் என்ன சொல்லுது அப்படின்னா இவர் வந்து அதிமுகவுக்கு எதிரான ஓட்டை அதிகமா பிரிக்கிறாரு, திமுகவுக்கு வந்து அது சாதகமா போகுது அப்படிங்கிறதுனால பாஜக இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணு எங்க கூட கூட்டணி வந்துரு, இல்ல இப்போதைக்கு நாங்க தேர்தல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறோம், நாங்க வந்து ஆதரவு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் சிபிஐ வச்சு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவர் டெல்லி போயிட்டு இருக்காரு. இல்ல இப்போ இவர் வந்து அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறாரா திமுக ஓட்டுகளை பிரிக்கிறாரா? எப்படியோ ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு, கரெக்டா? ஆமா, கண்டிப்பா இவர் ஒரு ஸ்பாயிலர் தான். இவர் இப்போ வெற்றி பெறுவார் அப்படிங்கறதெல்லாம் அவரே கனவுல கூட நினைச்சாலும் எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவாரு. அதனால அவரு இப்போ வந்து ஒரு ஸ்பாயிலரா இருப்போம், நம்ம எவ்வளவு ஓட்ட பிரிக்க முடியுமோ பிரிக்கலாம் அப்படிங்கறது அவரோட ஏமா இருக்கும். பல நெருக்கடிகள் இருந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நீங்க சொல்லியிருந்தீங்க ஐடி கூட வந்திருக்கு, அந்த விசாரணையுமே அந்த டெல்லியில வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு பேசு பொருளாம இருந்து ஏன் வந்துட்டு ஆன்டி கரப்ஷன் HQ குவார்டர்ஸ்ல வந்து இது விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சிபிஐ தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். அது வந்து நம்ம ஊழல் தடுப்பு பிரிவு விசாரிக்கிறதுனாலயே இதுல ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா அவங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த நேரத்துல எந்த ஒரு அதிகாரி ஃப்ரீயா இருக்கிறாங்க, இந்த வழக்கை யார் விசாரிக்கலாம் அப்படிங்கிற சொல்றது சிபிஐ தலைமை எடுக்கிற முடிவு தான். இதுல நம்ம உள்நோக்கம் இருக்குமான்னு யோசிக்க வேண்டியதில்லை. இந்த கூட்டணி அதை பத்தியும் நம்ம பேசிட்டு இருந்தோம். தாவேக்கால எந்தெந்த கட்சிகள் வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது 23ஆம் தேதி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதிமுகவோட கூட்டணியுமே வந்துட்டு 23ஆம் தேதி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டுத்தையுமே கோரிலேட் பண்ணி பார்க்கலாமா? இல்ல அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பியூஷ் கோயல் 20ஆம் தேதி சென்னை வராங்க, 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வராங்க. சோ அதுக்குள்ள எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி அந்த ஒரே மேடையில எல்லாரும் ஏத்திரணும் அப்படிங்கறதுல அவங்க கொஞ்சம் வேலை செய்யறாங்க. அநேகமா டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்கு போயிருவார் அப்படின்னு தான் சொல்றாங்க. போஸ்டர் கூட போஸ்டர் போட்டிருந்தாங்க, அப்புறம் அதை எடுத்துட்டாங்க, அந்த பேனர் எடுத்துட்டாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தகவல் என்ன வந்தது அப்படின்னா அந்த அமமுக மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு உத்தரவு போயிருக்கிறதாகவும் 23ஆம் தேதி அந்த கூட்டத்துக்கு வந்து மாவட்டத்துல இருந்து ஆட்கள் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தினகரன் தலைப்புல இருந்து உத்தரவு போயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை 23ஆம் தேதி நம்ம கூட்டம் நடந்தாதான் தெரியும் தினகரன் அந்த பக்கம் போவாரான்னு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் முஸ்தபா மட்டும்தான் அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு, வேற யாரும் இது வரைக்கும் போய் சேரல. எவ்வளவு ஆஃபர் கொடுத்தும் போய் சேரல. அப்படிங்கும் போது திருப்பி அதை முதலே சொன்னதுதான், அவர்கிட்ட வந்து என்ன நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கறதுதான் கேள்வி. எதுவுமே நிரூபிக்காம நான் ஒரு சிஎம் ஆயிடுவேன், என் பின்னால இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கறது யாரும் நம்ப தயாரா இல்ல. தேர்தல் களம் வந்து தேர்தல் நெருங்க திமுக அதிமுக தான் அது போகும். அந்த இருதுருவ போட்டி தான் இருக்கும். 4 முனை போட்டி அப்படிங்கிறது 4 முனை போட்டி களத்துல இருக்கும். ஆனா உண்மையான போட்டி அப்படிங்கிறது திமுக அதிமுக தான்.
அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு 5 தேர்தல் அறிக்கை ஆமா. முதற்கட்டமா கொடுத்துருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கை குழு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டங்களா போறாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு. ஸோ இந்த நெருக்கடி தான் இருக்கும். மற்றவங்க வந்து வழக்கம் போல சீமான் அண்ணன் வந்து ஒரு பக்கம் அவர் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருப்பாரு. விஜய் என்ன பண்ண போறாருன்னே தெரியாது. ஏன்னா அவர் களத்துக்கு வந்தாதான் தெரியும். இல்ல விஜய் வந்து பின்னடைஞ்சிருக்காரா இந்த விசாரணைகள், இந்த நெருக்கடி மூலமா? அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசமா ஆளையே இன்னும் காணும், வாய் திறக்கவே இல்லை. சோ இது எல்லாமே பின்னடைவு வந்து தேர்தல் வரைக்கும் தொடருமா? இல்ல அவங்க உறுப்பினர்களே கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க. என்ன இது எதுக்குமே பேசாம இருந்தா நம்ம களத்துல போய் எப்படிதான் வேலை செய்யறது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட லெவல்ல அவங்க ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு ரீல்ஸாவது போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீல்ஸ்க்காவது இவர் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. சரி நம்ம ஆளுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கப்பா, நம்மளாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பண்ணணும்ல. அவங்களே கொஞ்சம் சோர்வடைகிறாங்க. என்ன இவரு ஒரு ஒரு விஷயத்துக்கும் பேச மாட்டாரு, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏதாவது இருந்தா தானே போய் பேச முடியும் அப்படின்னு. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எல்லாம் மேடையில் ஏறி 3000 வாங்கிட்டு ஜனநாயகன் படம் பாருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. பெருசா அவர் வேலை செய்யல அப்படிங்கறதா, ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வேலை செய்யாம இருக்கிறாரு அப்படிங்கிறது. கூட்டம் போட்டு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, எந்தெந்த தொகுதிகள் போறாங்க, மாவட்டத்துல என்ன கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத் அதுல கொஞ்சம் வருத்தமா இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஏன்னா அவர் பேர் இல்ல அதுல. பேசணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரே கொள்கையே. அதுக்காக தான் அங்க போனாரு. அந்த பிரச்சார கூட்டத்திலேயே அவர் பேர் இல்லன்னு கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த வருத்தம் மூலமா கட்சி கூட மாற போறாரு அப்படின்னு கூட இல்ல. அவர் கேட்டா நான் கட்சி மாறல, வேற இடத்துக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு கதை சொல்லுவாரு. பாப்போம். ஏன்னா அவர்லாம் வந்து திராவிடத்தை பேசி இந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போன ஒரு மனிதர் அவர். அவர் போய் இன்னைக்கு விஜய் கிட்ட நிற்கும் போது அவருக்கே தெரியும், ஐயோ நம்ம தப்பான எடுத்துக்கொண்டோமோ, இவங்க என்ன ஒண்ணுமே பேச மாட்டாங்க, பேசி பேசி வளர்ந்த மாட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வருத்தம்லாம் இருக்கதான் செய்யும். அதான் திருப்பி நம்ம சொல்றதுதான், அவர் வந்து ஏதாவது வேலை செய்யணும். முதல்ல தேர்தலுங்கிறது நான் வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்காந்து ஏசி போட்டு டிவியை பார்த்துட்டு நான் அரசியல் பண்ணிட்டு டைரக்டா முதலமைச்சர் ஆவேன் அப்படின்லாம் அது வேலைக்கே ஆகாது. இங்க வந்து பூத் ஏஜென்ட் வரைக்கும் அடுத்த பூத் ஓட்டு போடுற வரைக்கும் அங்க வேலை செய்யணும். அப்பனாதான் தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 1% வாக்காவது பெற முடியும். அதுக்காக அவர் உழைக்கணும். ஜனநாயகன் படம், இந்த படமுமே வந்து பயங்கர எதிர்பார்ப்போட இருந்து பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அதுக்காக தான் 3000 ரூபாயை வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தவங்க எல்லாம் வாங்கி வச்சிருந்ததா கூட சொல்லியிருந்தாங்க. சோ இந்த படம் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நான் பாத்துட்டேனே ஜனநாயகன். எங்க பாத்தீங்க? பகவந்த் கேசரி பாத்துட்டேன். பகவந்த் கேசரி படம் தானே அந்த படம். அதுல என்ன ஒரு இதுல ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, வசனம் விஜய் எழுதி இருக்கிறாரு, அது மட்டும் தான் மாற்றம். வேற ஒண்ணும் அந்த படத்துல பெருசா மாற்றம் இல்ல. பகவந்த் கேசரியா ரீமேக் பண்ணிருக்கிறாங்க. இந்த விஜய் வசனம் வச்சதுனாலதான் இவங்க அந்த தணிக்கை துறையில இவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க. நிறைய வசனங்கள் அதுல வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்னன்னா, நான் எழுதின வசனத்தை நீங்க எப்படி நீக்குவீங்க அப்படின்னு ஒரு போராட்டம் பண்றாரு. அதனாலதான் இது கோர்ட் அங்கங்கன்னு போகுது. ஜனநாயகன் படம் பெருசா இது வந்தோடனே உங்களுக்கு ஐயோ என்ன பகவந்த் கேசரி தானே திருப்பி விஜய் நடிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான் இருக்கும். அது பெருசா ஒண்ணும் இருக்காது. இல்ல ஒருவேளை அந்த பகவந்த் கேசரி தான் அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பில்டப்பா, நாங்க வந்து இவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்திருக்கோம். உங்களுக்கு ட்ரெய்லர்லயே தெரிஞ்சிச்சு இது பகவந்த் கேசரி தான் அப்படின்னு. அதுல அப்புறம் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு படம் ஆரம்பிச்ச புதுசுலயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லர்ல அது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப ஒருவேளை படம் எடுபடலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு இந்த அதாவது விஜய் வசனங்கள் நீக்கிறத சொல்றதுக்கு என் வசனத்தை எப்படி நீங்க நீக்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு இல்ல பகவந்த் கேசரியே ஒரு ரீமேக் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கு. ரீமேக்கு அதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம். இது ஒரு பக்கம் இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கைக்கான ஒரு குழு போட்டு வேலை தீவிரமா போயிட்டு இருக்கு. அதிமுக வந்து அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட வாக்குறுதிகள் 5 அறிவிச்சிருக்காங்க. 2000 ரூபாய், நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2000 சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்குமே இலவச பேருந்து பயணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வாக்கையுமே கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே நல்ல திட்டம் தான் மக்களுக்கு வந்தா. ஆனா இது வந்து சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2000 ரூபாய் அறிவிச்சாரு. எங்க வீட்டுல வந்து எங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருது, என் தங்கச்சிக்கு 1000 ரூபாய் வருது, என் ஒய்ஃபுக்கு மட்டும் 1000 ரூபாய் வரல. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணப்போ ஏதோ ஒரு காரணமான நிராகரிச்சிட்டாங்க. ரெண்டாவது நான் அப்ளை பண்ணப்போ நிராகரிச்சிட்டாங்க. இல்ல ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு நாங்க தனித்தனி ஃபேமிலி தான். அம்மா தனியா ஊர்ல இருக்காங்க, தங்கச்சி தனியா ஊர்ல இருக்காங்க, நாங்க இங்க சென்னையில இருக்கோம். அதனால தனித்தனி ஃபேமிலி தான் அப்படிங்கறதுனால 1000 ரூபாய் வந்து நல்ல ஐடியாவா இருக்கு. ஒய்ஃபுக்கு மட்டும் வரல. அப்போ இந்த அறிவிப்பு வந்தோடனே நான் நைட்டு ஒய்ஃப்ட போய் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுல போய் சொல்றேன், அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து 2000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. ஏங்க சும்மா அறிவிச்சிருப்பாரு அவரு, இப்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு. அவங்க ஒரு 1000 ரூபாய் கிடைக்காத ஒருத்தங்க இந்த அறிவிப்பை பெருசா எடுத்துக்கல. இப்போ 1000 ரூபாய் கிடைக்கல, எனக்கு 2000 ரூபாய் வரப்போ அப்படின்னா ஓ நல்லா இருக்குது, நம்ம வந்து அப்போ எடப்பாடிக்கு ஓட்டு போடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எப்படிங்க 2000 ரூபாய் கொடுக்க முடியும், அதுவும் 2 கோடி ரேஷன் கார்டுக்கு எப்படிங்க 2000 ரூபாய் கொடுக்க முடியும், இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்கணும், அடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, திருப்பி அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த 2000 ரூபாய் வந்து திமுகவுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டஃப் கொடுக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அறிவிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த 2000 ரூபாய் அறிவிச்சது. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில, 1000 ரூபாய்லாம் கொடுக்க
முடியாது, ஆமா. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த ஆண்களுக்கான இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது வந்து அது யார் அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. நகர பேருந்துகள்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதிக கடன்ல இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னா முதல்ல மின்சாரத்துறை, அப்புறம் போக்குவரத்து துறை தான். போக்குவரத்து துறை தான் அதிக கடன்ல இயங்குறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிப்போ கூட இன்னைக்கு பெரும்பாலான டிப்போக்கள் வந்து வாடகை நிலத்துல, குத்தகை நிலத்துல தான் இயங்குது. தனியார் மயமா இயங்கிட்டு இருக்கு. தனியார் மயமா இயங்குது, வாடகை நிலையம் குத்தகை நிலத்துல தான் இயங்குது. இன்னொன்னு ஒரு பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம பழைய பேர் பார்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு. அதை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதுக்கு என்னெல்லாம் நம்ம மாற்று வழி செய்ய முடியுமோ அதெல்லாம் தொடர்ச்சியா செய்யறாங்க. தொடர்ச்சியா அந்த கடனை அடைக்கிறதுக்கான என்ன வழியோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் இருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு, திருநங்கைகளுக்கு இருக்கு, இப்போ ஆண்களுக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பஸ் சும்மா தான். ஆமா, மாணவர்களுக்குமே இலவச பஸ் பாஸ் இருக்கு. சோ அப்போ நகர பேருந்துகள்ல மட்டும் போது ஃப்ரீயா கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம்னா அந்த துறையை நான் எப்படி நடத்த முடியும்? இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பட்ஜெட் வரும், இந்த மாசத்துல ஒரு பட்ஜெட் வரும், மத்திய அரசு பட்ஜெட் முடிஞ்சோன்னா தமிழ்நாடு அரசு ஒரு இடைக்கால பட்ஜெட், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் வரும், ஒரு 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கோமே, இந்த அரசு முடியும் போது ஒரு 10 லட்சம் கோடி கடன். இவர் ஆட்சிக்கு வந்து இந்த 10 லட்சம் கோடி கடனை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். இவர் என்ன உடனே சொல்லிடுறாரு, நாங்க நிர்வாகத்திறமை இருக்கு, நாங்க ஈஸியா பண்ண முடியும், அவங்களுக்கு நிர்வாகத்திறமை இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கும் போது 2011 இவங்க ஆட்சிக்கு வரும்போது 1 லட்சம் கோடி கடன், 2016 2 லட்சம் கோடி கடன், 2021 இவர் ஆட்சியை விட்டு இறங்கும் போது 5 லட்சம் கோடி கடன், 3 லட்சம் கோடி இவர் கடன் வாங்கியிருந்தார். இவ்வளவும் கொரோனா காலகட்டத்தில். 2019 கடைசியில கொரோனா, 2020 ஒரு 6 மாசம் கொரோனா இருந்தது. அப்படி தொடர்ச்சியா அந்த கொரோனா காலகட்டத்தில் தான் இவங்க ஆட்சி செயல்படுத்துறாங்க. எந்த திட்டமே செயல்படுத்த முடியல, மக்கள்லாம் வீட்டில தான் இருந்தாங்க. அப்பமே 3 லட்சம் கோடி கடன். இதுக்கப்புறம் இந்த அரசு ஒரு 3 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்காங்க. இல்ல, அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்த்தே 5 லட்சம் கோடி கடன் தான். ஆனா இந்த ஒரு 5 வருடங்கள்ல வந்து 4 லட்சம் கோடி கடன் வந்து ஏறி இருக்குல்ல. சோ அது வந்து 10 வருஷமா மொத்தமா 5 லட்சம் கோடி கடன் சொல்றீங்க. நான் வந்து எடப்பாடி ஆட்சியில அந்த 4.5 ஆண்டு மட்டும் 3 லட்சம் கோடி கடன் சொல்றேன். அதான் 3 லட்சம் கோடி, அதை விடையும் அதிகமா தானே திமுக இப்ப கடன் வாங்கி அதே வச்சிருக்காங்க. இந்த 4.5 வருஷம்னா திருப்பி ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கோடி கிட்ட கடன் வந்திருக்கு. அந்த கடனை இந்த அரசு என்னவா பண்ணாங்க அப்படிங்கறதா. பொருளாதார வளர்ச்சி 11.6 மாறி இருக்கு. இன்னைக்கு வெளிநாடுகள்ல போய் மாணவர்கள் படிக்கிறதுக்காக இந்த அரசு பணம் கொடுக்குது, போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நலத்திட்டங்கள் இந்த அரசு மாணவர்களுக்கு, பெண்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடனை வாங்கி அரசு என்ன பண்ணுது அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். கடனை வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்றாங்க. இப்ப நம்ம வீட்லயே கடன் வாங்குறோம், கடன் வாங்கிட்டு ஏதாவது ஊதாரித்தனமா செலவு பண்ணா அந்த கடன் மேலும் மேலும் நமக்கு சுமைதான். அந்த கடனை இந்த அரசு எப்படி செயல்படுத்துது, என்ன பண்றாங்க அப்படிங்கிறதா. இன்னொன்னு, உள்நாட்டு உற்பத்தியில இந்த அரசு இவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு. அதன் உட்பட்டு தான் அந்த அரசு கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த கடன்லாம் முடிச்சுட்டு இவர் திருப்தியா ஆட்சி அமைச்சு, அதுவும் இவரோட ஓன் ஆட்சியா இருந்தா, ஏன்னா பாஜக ஆட்சி தான் அடுத்து, முதலமைச்சர் சொல்ற மாதிரி அடுத்து எந்த ஆட்சி அமைஞ்சாலும் அது பாஜக ஆட்சி தான் அப்படிங்கிறதுனால இவரோட ஆட்சியா இருந்து அதை பாஜக ஒத்துக்கிட்டு இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இவர் எந்த திட்டங்கள் வேணாலும் ஈஸியா அறிவிச்சுட்டு போகலாம். இல்ல, இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே இப்போ இது வந்து காப்பி பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக சார்பில் இருந்து அமைச்சர்கள் வந்து பதிலடி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அதிமுக வந்து எங்களோட திட்டங்களை தான் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யாரோட திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது வந்து முதல்ல வந்து கலைஞர் அவர்கள் தான் வந்து இலவச தொலைக்காட்சி பெட்டின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில வந்து மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க. ஸோ அடுத்தடுத்து தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆட்சியிலுமே இது வந்து மக்களுக்கான திட்டங்கள் தான். ஜெயரஞ்சன் அழகா ஒரு விஷயம் சொல்லுவாரு, இந்த இலவசங்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. நான் இலவசங்கள் வந்து இந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு திட்டங்களா தான் இந்த அரசுகள் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இலவசங்கள் தவறு இல்லை அப்படிங்கிறதா. எந்த அரசும் வந்து காப்பிலாம் அடிக்கல. பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, முதல்ல எப்போதுமே தேர்தல் அறிக்கை கொடுக்கறது திமுக தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் அதிமுக வந்து கொடுக்கும். சோ அதனாலதான் சொல்லுவாங்க முறியடிக்கிறதுக்காக தான் இந்த தடவை முன்னாடி அவர் ஃபுல்லா எல்லாம் கொடுத்துருக்கணும். தேர்தல் அறிக்கை முதல் கட்டமா நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு டைவர்ஷனுக்காக, நாங்களும் இருக்கிறோம் களத்துல அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம், இந்த அரசுக்கு எதிராக அவரால் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியல. சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒரு பிரச்சனையை தாண்டி வேற எந்த ஒரு குற்றச்சாட்டுமே அவங்களால, எதிர்கட்சிகளால முன்வைக்க முடியல. சோ அப்ப முன்வைக்காதது இத்தனை நாளா முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த தேர்தல் சமயத்துல எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையுமே இருக்கு. ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாமே பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி அதை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு முன்வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, தேர்தலுக்காக தானே இதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தேர்தலுக்காக இல்ல. இந்த அரசோட கொடுத்த வாக்குறுதியை ஒரு அரசு வந்து எப்போதுமே வந்து வாக்குறுதியை கொடுத்து ஒரு வருஷத்துலயே நிறைவேற்றணும் அப்படிங்கிறது இல்ல. எல்லா அரசுமே
அந்த 5 ஆண்டுகளுக்கான திட்டங்களை தான் இந்த எல்லா அரசுகளுமே வந்து தொடர்ச்சியாக செயல்படுத்தும். இன்னொன்னு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில நடந்த கூட்டத்துல 10 ஆண்டுகளுக்கான திட்டங்கள் அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லியே ஆரம்பிச்சார். இந்த திட்டங்கள் எல்லாமே அவர் தேர்தல் வாக்குறுதியா இருக்கட்டும், வாக்குறுதி கொடுக்காத திட்டங்களா இருக்கட்டும், இப்ப காலை உணவு, மகளிர் உரிமை தொகை, அது சில திட்டங்கள்லாம் இருக்கு, நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்காத திட்டங்கள். அதை தாண்டி இந்த அரசு செயல்படுத்தும் போதுதான் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த அரசு மேல எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும்தான் இந்த அரசு மேல நம்ம குற்றச்சாட்டா வைக்க முடியுது, வேற எதுவுமே வைக்க முடியல. அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அந்த அறிக்கையில இந்த சூட்டோட சூட்டா நிறைய கொடுத்துட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ அதுல ஒண்ணா வந்து மாடுபிடி வீரர்கள்ல முதலாவது வரவங்களுக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட பார்வை என்ன? இல்ல, அது தொடர்ச்சியா நிறைய வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. சிஎம் அறிவிக்கிறதுக்கு நாள் முன்னாடி அந்த முதல் பரிசு வாங்கினவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் வந்து 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், இந்த அரசு எந்த முடிவு எடுக்கல. மறுநாள் முதலமைச்சர் அறிவிக்கிறார். அது என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை, அதுவும் அவங்க சார்ந்த கால்நடை பராமரிப்பு துறையிலே வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து அவங்க தொடர்ச்சியான கோரிக்கை, அரசு அந்த இடத்தை வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இல்ல இது வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலைன்னு சொல்லி சீமான் சொன்ன மாதிரி இல்ல இருக்கு. சோ அது கூட இதை கம்பேர் பண்ண முடியுமா? இல்ல, அதாவது முதலமைச்சர் தெளிவா சொல்றாங்க, நாங்க ஆடு மாடு மேய்க்க சொல்லல அப்படின்னு அவர் சொல்லல. கால்நடை பராமரிப்பு துறையில என்ன வேலையோ, அது கால்நடை பராமரிப்பு துறையில நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதுல அவங்களுக்கு படிப்புக்கு தேவை என்ன வேலையோ அதை கொடுக்கறது தான் அரசு சொல்லுது அப்படிங்கிறது. சோ இது நம்ம சீமான் சொல்றதை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது இல்ல. சீமான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு விவாதத்துல கூட ஒரு மாணவர் கேட்டதுக்கு, நீ வேணா சொந்த வாடகை குத்தகைக்கு நிலம் எடுத்து ஆடு மாடு மேய்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லல இந்த அரசு. அந்த துறையில அவங்க படிப்புக்கு தேவையான வேலையை கொடுப்போம் அப்படிங்கறத அரசு சொல்லுது. நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.